गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वधी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तो पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेधिर्मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव त्वमेव सर्वं मम देव। दयानन्दरूपं मदाचार्यमीठे दयानन्दरूपं मदाचार्यमीठे दयानन्दरूपं मदाचार्यमीठे। पूज्य श्री दयानंद सरस्वती स्वामिகளின் பாதாரவிந்தங்களை வணங்கி ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவகை तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावकैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। कर्तुराज्ञया प्राप्यते फलम् कर्म किं परं कर्म दज्जडं प्रतिमतो ततो पतनकारणं फलमशाश्वतं गतिनिरोधकम् ईश्वरार्पितं नेच्छया कृतं चित्तशोधकं मुक्तिसाधकं कायवाङ्मन कार्यमुत्तमं पूजनं जप चिन्तनं क्रमं जगदयीशती युक्तसेवनम् अष्टमूर्तिभ्रेव पूजनम्। भगवान रमण भगवान முதல் ஸ்லோகத்திலேயே பல பல மதங்களை கான்செப்டுகளை எல்லாம் பதில் கூடுற மாதிரி பல பல மதங்களுக்கெல்லாம் மதங்கள் மீன்ஸ் வேதத்தை தழுவுகிறவர்கள் வேதத்தை தழுவாதவர்கள் நாத்திகர்கள் ஆத்திகர்கள் என்று சொல்லக்கூடிய இரண்டு பிரிவு. நாத்திகர்கள் என்பவர்கள் வேதம் இல்லை ஈஸ்வரன் இல்லை என்று சொல்பவர்கள். ஆத்திகர்களே வேதம் இருக்கிறது ஆனால் ஈஸ்வரன் இல்லை என்று சொல்பவர்கள். வேதம் தான் எல்லாத்துக்கும் காரணமாக சுத்தி திதிலாய காரணமாக இருக்குது என்று சொல்லக்கூடியவர்கள். அதே போல் புத்த மதம் போன்ற அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு ஸ்லோகத்தில்
தெளிவான பதிலை கொடுத்து விட்டார். அதான் முதல்ல பார்த்தோம். கர்த்துகு ஆக்ஞையா பிராபியதே பலம் கர்ம கிம் பரம் கர்ம தட்சடம் என்று. அதில் ஈஸ்வரன் இருக்கிறான் என்று முதல்ல கர்த்துகு ஆக்ஞையா பிராபியதே பலம் என்று சொல்கிற போது முதல்ல கர்த்தா இருக்கிறார், அவருடைய ஆக்ஞையினால்தான் இந்த செயல்பாடுகள் எல்லாம் நடக்குகிறது என்கின்ற ஒரு பதிலை சொல்கிறார். அப்போ அதிலிருந்து கடவுள் என்பவர் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவரே வேதத்தையும் இந்த ஜகத்தையும் படைத்தவராக இருக்கிறார் என்பதை பார்த்தோம். அதே போல வேதத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் படைத்த அவர்தான் நம்முடைய அத்தனை கர்மங்களுக்கும் கர்ம பல தாதாவாக இருந்து கர்மத்தினுடைய தகுதியை பொறுத்து அந்த பலனை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்மமே கர்மத்திற்கு பலனை அளிக்கக்கூடிய தன்மை இல்லாதது. கர்மமே கர்ம பல தாதாவாக இல்லை. கர்மத்தை கர்மபல தாதாவாக இருந்து கவனித்து கர்மத்தை அனுசரித்து கர்ம பலனை அளிக்கக்கூடியவர் ஈஸ்வரன் என்கின்ற தன்மையை பார்த்தோம். அடுத்தது, கர்ம பலன் தானாக வராது, இந்த ஜகத்தானது தானாக வராது என்று பார்த்தோம். ஏனென்றால் படைப்பு என்றால் பல பொருள்களினுடைய இன்டெலிஜென்ட்லி புட் டுகெதர் என்று சாமி அழகாக சொல்வார். அறிவுபூர்வமாக தொகுக்கப்பட்டதுதான் இந்த படைப்பு என்பது. அப்படிப்பட்ட படைப்பு என்பதற்கு கர்த்தா நிச்சயமாக இருக்க வேண்டும். கர்த்தா மட்டும் இருந்தால் பத்தாது, இன்டெலிஜென்ஸ் காஸ் அதுவும் இருக்க வேண்டும். இன்டெலிஜென்ட் காஸ் என்றால் ஒரு பொருளை செய்வதற்கு ஒரு அறிவு தேவை. உதாரணமாக குடத்தை படைக்க வேண்டும் என்றால் குடத்தை படைக்கக்கூடிய அறிவு மட்டும் இருந்தால் அவர் குடத்தை மட்டும் படைக்கலாம். அதே போல் இன்னொன்று என்று ஒரு பொருளை படைப்பதற்கும் ஒரு அறிவு வேண்டும், அதற்கு மூலதனம் வேண்டும், மூல காரணம் வேண்டும், இரண்டும் வேண்டும். ஆனால் இங்கே ஜெகத் என்பது பல பொருள்கள், ஒரு பொருள் அல்ல, பல பொருள்கள் சேர்ந்ததாக இருக்கிறது. அப்படி பல பொருள்களையும் செய்யக்கூடிய அறிவு யாருக்கு இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. இந்த சிற்றறிவுக்கு நிச்சயமாக இருக்காது. அதனால பேரறிவு என்ற ஒன்று கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த பேரறிவு என்பது ஈஸ்வரன். எனவே ஜெகத்கர்த்தா ஈஸ்வரன், வேதகர்த்தா ஈஸ்வரன், கர்மபல தாதா ஈஸ்வரன் என்று அருமையான ஒரு ஸ்லோகத்திலே பல பேர்களுக்கு பல கான்செப்டுகளுக்கு பதிலை, தெளிவான பதிலை கொடுத்து விட்டார். அப்படி ஈஸ்வரன் அஸ்தி யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே என்று வேத பிரமாணம், ஸ்ருதி, யுக்தி, அனுபவம் என்கின்ற மூன்றின் மூலமாகவும் இந்த உண்மையை விளக்குகிறார். ஸ்ருதியில் பார்த்தோம்னா யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த்ய விசந்தீதி என்று வேதம் சொல்கிறது. இப்படி உலகத்தை படைத்தது. யுக்திபூர்வமாக பார்த்தால் நம்ம முன்னால் பார்த்தது போல பல பொருள்களின் தொகுப்பு வேண்டும். அதே போல் அனுபவம் என்று பார்த்தாலும் நமக்கு ஒரு பொருளினுடைய தன்மையை அறிவதற்கும் நம்முடைய கர்ம பலனை அனுபவிப்பதற்கும் அந்தந்த நிலைப்பாடுகளை பொறுத்து நமக்கு வெளிப்பாடு ஏற்படுகிறது என்கின்ற நம்முடைய அனுபவம் இருக்கிறது. அதனால கர்த்துவ ஆக்ஞையா பிராபியதே பலம் கர்மக்கிம் பரம் கர்ம தட்சடம். கர்மம் என்பது தானாக பலனை அளிக்க வல்லது அல்ல என்பதை பார்ப்போம். அப்படி ஈஸ்வரனே ஜெகத்கர்த்தா, அவரே கர்மபல தாதா, அவரே வேதங்களுக்கும் கர்த்தாவாக இருக்கிறார் என்றெல்லாம் பார்த்தோம். இப்போ இதை சொன்ன உடனே மற்ற மதத்துக்காரர்கள்லாம் ஒதுங்கிட்டாங்க. யார்? சார்வார்கள், அதே போல் புத்தர்கள், பூர்வ மீமாம்சம், இவங்கெல்லாம்
இவங்களுக்கெல்லாம் இதில் பதில் கிடைக்குது. இந்த துவைதார்த்திகள் இருக்காங்களே, துவைதிகள், அவங்க கேட்குறாங்க, சரியப்பா அதெல்லாம் ஓகே, அப்போ படைத்தவன், படைப்பு, படைப்பினுடைய விஷயம் 3 இருக்குதெல்லாம், அப்புறம் நீங்கள் அத்வைதம் சொல்லுங்க. அத்வைதம் என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஈஸ்வரன் என்பவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஜீவனை படைத்திருக்கிறார், ஜெகத்தை படைத்திருக்கிறார். அப்புறம் 2 பொருள் தானே, ஜீவ பேதம், ஜீவ ஜெகத் பேதம், ஜீவ ஈஸ்வர பேதம் அப்படிங்கிற பேதம் இருக்குதுல்லப்பா. அப்படி இருக்கிற போது நீங்கள் சொல்லக்கூடியதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று உடனே வருந்தி கட்டிட்டு வந்துட்டாங்க யாரு? துவைதிகள். அதனால் உடனே பின்னால் சொல்ல போகிற ரமண மகர்ஷி பின்னால் அழகாக இதற்கு ஒரு விளக்கம் சொல்ல போகிறார். உண்மையில் அதில் என்னன்னா, வேதாந்தம் என்பது வியாபகாரிக சத்தியத்தில் ஜீவ ஜெகத் ஈஸ்வரன் என்கின்ற 3 இருக்கிறது. நாங்கள் ஒத்துக்கிறோமாப்பா, நாங்களும் உங்களோட சேர்ந்தவங்க தான், எங்களுக்கும் எந்த விதமான ப்ராப்ளம் கிடையாது. ஜீவ ஜெகத் ஈஸ்வரன் என்பது வியாபகாரிக சத்தியத்தில் இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே ஜெகத் என்பது வேறு வேறு விவகார நிலையில் ஈஸ்வரன் சர்வஜன், ஜீவன் அல்பஜன். ஈஸ்வரன் சர்வசக்திமான், ஜீவன் அல்பசக்திமான். அப்படி இதெல்லாம் நாங்களும் ஒத்துக்கொள்கிறோம். பாரமார்த்திக நிலையில தான் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று, உபாதி பேதத்தினால் ஏற்பட்டது. அதனால் கர்மம், கர்ம பலம் என்று கர்ம போக்தா என்கின்ற நிலைகளிலெல்லாம் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. நிச்சயமாக அது துவைதம் தான். அந்த துவைதம் வியாபகாரிக நிலையிலே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் கர்மம் விவகாரிக நிலையில் இதை நிச்சயமாக நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னால் இதனுடைய விளக்கத்தை 24வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஈச ஜீவயோ வேச தீபதக சத்வபாவதக வஸ்து கேவலம் என்று ஜீவனும் ஈஸ்வரனும் வேஷத்தினால் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள். சத்ஸ்வபாவதக உண்மையான சத்தினுடைய சுபாவத்தை ஆராய்ந்து பார்த்தால் வஸ்து கேவலம், ஒரு வஸ்து என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்று பின்னால் மிக அழகாக சொல்கிறார். அப்படி முதல் ஸ்லோகத்திலேயே மிகப்பெரிய விஷயத்தை சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அடுத்தது சரி, கர்மம் சுதந்திரம் அல்ல என்று முதல் ஸ்லோகத்தில் பார்த்துட்டோம். பூர்வ மீமாம்சத்தில் கர்மம் நித்திய பலனை தருகிறது, கர்மத்தினாலேயே சொர்க்கலோகம், சொர்க்கலோகம் நித்தியமான சொர்க்கலோகத்தை பெற முடியும் என்று கடோபனிஷத்தை சொல்லியிருக்கிறது. பாருங்க, எங்கே கோட்படுறார், உபனிஷத்தை சொல்லியிருக்கிறது. அப்புறம் ஏன் நீங்கள் மறுக்கிறீங்க? அமிர்தத்துவம் பஜந்தி என்று சொல்கிறார்கள் என்று. அதில் 2 விதமான நிலைப்பாடுகள் இருக்கிறது. இப்போ இவன் வாழ்நாள் முழுவதும் இப்படித்தான் இருப்பான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம். அது அப்படியே இருக்குமா? அப்படி இருக்குமா? ஒரு உபலட்சணமாக சொல்வது. உபலட்சணமாக ஊர் முழுவதும் வெள்ளம் அப்படின்னா ஊர் முழுவதும் வெள்ளமாக இருக்குமா? வெள்ளத்தில் மூழ்கி எடுத்தது சென்னை வெள்ளத்தால் மூழ்கியது அப்படின்னு போய் பார்த்தா மூழ்கி இருக்குமா? இல்லை, அது ஒரு உபலட்சணமாக சொல்வது. அதுபோல தான் உபநிஷத்துக்கள் சொல்கிறது. அங்கே நீண்ட காலம் நீ சொர்க்கலோகத்திலே சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்லுகிறதை தவிர அதுவே முடிவான முடிவல்ல. ஏனென்றால் கர்ம பலம் என்பது அசாஸ்வதம், சாஸ்வதம் இல்லாதது கர்ம பலம். காரணம், எத்தத் பிராப்தம் தத்தத் அனித்யம் பிராப்தத்வா என்று ஒரு அற்புதமானது இருக்கு. எதையெல்லாம் நீ அடைகிறாயோ அதெல்லாம் அனித்தியமானது. காரணம், அடைவதனால், அடைவதற்கு முன்னாலே அந்த வஸ்து இல்லை,
அடைந்த போது அந்த வஸ்து இருக்கிறது, அடைந்து முடிந்த பிறகு அந்த வஸ்து இல்லாமல் போகிறது. அப்போ அது எப்படி சாஸ்வதமாக இருக்க முடியும்? எனவே சொர்க்கலோகம் என்பதும் அது சீனே புண்ணியே மத்திய லோகம் விசந்தி என்று பகவத்கீதையில் பகவான் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே போல நாகத்திய பிரஷ்டே என்று முண்டகோபநிஷத்தில் மிக அழகாக சொல்லியிருக்கிறது. அந்த சொர்க்கலோகத்தில் அனுபவிப்பவர்கள் எல்லாம் தங்களுடைய விசா முடிஞ்சிட்டால் மறுபடியும் இங்கே வந்துடுவாங்கப்பா. விசா காலம் இருக்கிற வரைக்கும் தான் சொர்க்கலோகத்தில் இருக்க முடியும். காரணம் புண்ணியத்தினால் பிராப்தம், புண்ணியத்தினால் அடைந்தது தான் சொர்க்கம். அப்போ புண்ணிய பலன் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அதுவரை தான் சொர்க்கலோக சுகம் என்பது இருக்குமே தவிர அது எப்பொழுதும் இருக்கக்கூடிய தன்மை இல்லை. ஒன்று. ரெண்டாவது, புண்ணியம் என்பது அன்னைக்கு நம்ம இன்ட்ரடக்ஷனில் பார்த்தது போல புண்ணியம் என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. செய்கின்ற கர்மத்தினுடைய தன்மையை பொறுத்திருக்கிறது, ஆட்டிடியூடை பொறுத்திருக்கிறது, செய்கின்ற பொருளை பொறுத்திருக்கிறது. எத்தனையோ விஷயங்கள் சொல்லக்கூடிய பிரீஸ்ட் அவர் தப்பு தப்பாக சொன்னார். மந்திரங்கள் எல்லாம் இப்போல்லாம் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சொல்லக்கூடிய நிலைகள் எல்லாம் இருக்கிற போது அதற்கு தக்கபடி பலன் தான் இருக்கும். எனவே பலனில் வேரியேஷன் இருக்கும். பலனில் வேரியேஷன் இருக்கும்போது முன்னால் இருப்பவனுக்கும் பின்னால் இருக்கக்கூடியவனுக்கும் யதா இக ததா அமுத்திர வேதம் சொல்லியிருக்கு. எங்கே இப்படி எதிர் வீட்டுக்காரனை பார்த்த உடனே பொறாமை வருதோ அதே பொறாமை அங்கேயும் வரும் சொல்ற. எப்படின்னா சாமிஜி மிக அழகாக ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு கதாகாலட்சேபம் பண்ணுற ஒருத்தர் எப்பொழுதும் ராமாயணத்தை சொல்லிகிட்டே இருப்பார். அவருக்கு அதே தான் வேலை. காலையில் எந்திரிச்சதுலேருந்து கதாகாலட்சேபம் பண்ணிகிட்டே இருப்பார். வாழ்நாள் முழுவதும் அதையே சொல்லிட்டு இருப்பார். அவருக்கு பக்கத்தில் ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரன் இருந்தார். அவர் பெரிய ட்ரிங்கர், ரொம்ப தண்ணி போடக்கூடிய ஆள். அவர் பக்கத்து வீடு. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு எப்போ பார்த்தாலும் இவன் இப்படி இருக்கான்னு ஒரு இதாக இருக்கும். இப்போ இந்த கதாகாலட்சேபம் பண்ணுறவர் இறந்துடுறார். இறந்து நேராக சொர்க்கலோகத்துக்கு போகிறார். அங்கே போய் பார்த்தா இவருக்கு முன்னால் அவன் இருக்கான். யார்? அந்த தண்ணி போடுற ஆட்டோ ரிக்ஷாக்காரன் இருக்கான். உடனே அங்கே அவர் கேட்டாராம், கேஸ் போட்டார். எப்படி நீங்கள் அவனுக்கு எனக்கு முதல்ல இடம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போது அவர் சொன்னாராம், நீ என்ன பண்ண? நான் கதாகாலட்சேபம் பண்ணேன், எப்போவுமே ராமாயணத்தை சொல்லிகிட்டே இருந்தேன் அப்படின்னு. சரி, நீ சொன்ன ராமாயணத்தை கேட்டு எத்தனை பேர் கேட்டாங்க அப்படின்னா, கொஞ்சம் பேர் வருவாங்க, 2-3 பேர் வருவாங்க, அப்புறம் அப்படி இருப்பாங்க. எல்லாரும் கேட்டாங்களா அப்படின்னா வயசானவங்க வருவாங்க, கொஞ்சம் பாதியில் அப்படியே தூக்கிடுவாங்க, எல்லாம் பண்ணிடுறோம், அப்படி இருக்குது அப்படின்னா. சரி, நான் பண்ணது எதுங்க, அவர் என்ன பண்ணாருன்னு கேட்குறார் இவர். அவர் கேட்டாரா, அவர் தண்ணி போட்டுட்டு ஆட்டோ வேகமாக ஓட்டுறதுனால நிறைய பேர் ராமான்னு என்னை நினச்சி கூப்பிக்கிட்டே இருந்தாங்களாமா. அதனால் உன்னை விட ராமநாமம் சொல்ல வச்சவர் அவர் தான்ப்பா, அதனால் அவருக்கு அங்கே இடம் சொல்கிறாங்க. அதுபோல் கர்ம பலன்கிறது அன்னைக்கு நான் சொன்னது போல், பேரறிஞர் அண்ணா சொன்னது போல், சட்டம் என்பது ஒரு இருட்டறை, வக்கீலின் வாதம் அதன் வெளிச்சம். அதுபோல் கர்ம பலன் என்பது ஓகே, ஆனால் தகுதி அதை பார்க்கிறது என்பது அதனுடைய விளக்கத்தை பொறுத்திருக்கிறது. அதுபோல் இப்படி கர்ம பலன் கர்ம பலனினால் அடையக்கூடியதுதான் சொர்க்கம். கர்ம பலனினால் அடையக்கூடியதுதான் சொர்க்கம். அதனால கர்ம பலன் என்பது புண்ணியம் என்பது வேரியேஷன்ஸ் இருக்கும். அதனால அங்கே இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளிலே இங்கே எப்படி மனோநிலை இருக்கிறதோ அதே மனோநிலை அங்கே வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, இனி எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய புண்ணியம் செய்தால் அடையக்கூடியது பிரம்மலோகம். அப்போ ஆபிரம்ம புவனான் லோகான் புனராவிர்த்தினோ அர்ஜுனா என்று பகவான் கீதையில் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். ஈவன் பிரம்மலோக பிராப்தியை அடைந்தால் கூட மறுபடியும் நீ புண்ணியம் தீர்ந்தவுடனே சீனே புண்ணிய மத்திய லோகம் விசந்தி என்று சொல்றார். புண்ணியம் தீர்ந்தவுடன் மறுபடியும்
இன்னொரு பிறவிக்கு கீழான பிறவிக்கு வந்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிறார். அது மட்டுமல்ல, கீழே வருகின்ற அந்த அடுத்த பிறவி எந்த பிறவியாக இருக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது. காரணம், முன்னால் இருக்கக்கூடிய பிராரப்த கர்ம சஞ்சித கர்மத்தினுடைய தன்மையை பொறுத்து பிராரப்த கர்மம் வந்து அந்த பிராரப்த கர்மம் எந்த பிறவியா, நாயா பிறக்கலாம், நரியா பிறக்கலாம், குழையா பிறக்கலாம், எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கலாம். எனவே சொர்க்கம் என்பது நித்தியம் அல்ல என்று மிக அழகாக சொல்றார். அதே போலதான் குருதே கங்கா சாகர கவனம் விரத பரிபாலன வதவாதானம் ஆத்மஜான விஹீனா மூடாக முக்திம் நபஜதி ஜென்ம சதேன பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. குருதே கங்கா சாகர கவனம். கங்கா சாகரத்தில் 1000 வருடங்கள், ஒரு பேச்சுக்காக சொல்ற, உடனே நம்ம 1000 வருடம் இருக்கோ போறோம்னு கேட்கக்கூடாது. 1000 வருடங்கள் நீ கங்கையிலே குளித்து ஸ்நானம் செய்து கொண்டிருந்தாலும் சரி, விரத பரிபாலனம் அதவா தானம். விரதங்கள் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் எல்லா விரதமும் இருக்கிறோம். திங்கக்கிழமை அந்த சாமிக்கு, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு, புதன்கிழமை அவருக்கு, இதற்கு எல்லா விரதங்கள் இருந்தாலும் அதவா தானம், நிறைய தான தர்மங்கள் எல்லாம் செய்தாலும் ஆத்ம ஞான விஹீனா மூடாக, ஆத்ம ஞானம் இல்லாமல் ஏ மூடனே முக்தி என்பது நிச்சயமாக கிடைக்காது. என்ன இப்படி சொல்றாரு? இது சரியா? அப்ப இதெல்லாம் செய்ய வேண்டாமா? இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன். அதனுடைய நிலைப்பாட்டை அறிந்து நாம் அதை செய்ய வேண்டும். அதுவே முக்தியை கொடுக்காது. அதுதான், அதுவே வந்து நமக்கு முக்தியை கொடுக்காது. போன கிளாஸ்ல நம்ம சொன்னது போல ஒவ்வொரு ஆன்மீக சாதனை முதல்ல அஷ்டார்த்தி ஜிக்ஞாசு ஞானி என்கின்ற 4 விதமான பக்தர்கள் இருக்கிறார்கள். இந்த 4 விதமான பக்தர்கள் அஷ்டபக்தி என்று சொல்லக்கூடியவர்கள், எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று பகவானிடம் போய் வேண்டுபவர். அப்படி வேண்டுவதெல்லாம் சரியா சரியில்லையா? இது ஒரு பெரிய சர்ச்சை. கோயிலுக்கு போனால் இதெல்லாம் கேட்கக்கூடாது, நேராக போகணும், சாமி கும்பிடணும், வந்துடணும். வேற யார்கிட்ட கேட்பீங்க? வேற யாருக்கு கொடுக்கறதுக்கு தகுதி இருக்கு? நாம கேட்டது கொடுக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கு? யாருக்கிட்டும் இல்லை. அவரிடம் தான் கேட்க வேண்டும், கேட்பதில் தவறில்லை. ஆனால் கேட்டதெல்லாம் கிடைக்குமானா அது தெரியாது. அது நம்முடைய தன்மையை பொறுத்து கர்மபல தாதாவாக இருந்து கொடுப்பார். முதல்ல அப்படிப்பட்ட பக்தியானது ஒரு நிலைப்பாட்டிலே தன்னுடைய அந்தரங்க சுத்தி என்று சொல்லக்கூடிய, அந்தக்கரண சுத்தி என்று சொல்லக்கூடிய மனதினுடைய தூய்மைப்படுத்தக்கூடிய தன்மையை அது செய்கிறது. அப்புறம் என்ன பண்ற? சரணாகதி. நம்ம அவர்கிட்ட கேட்டுட்டு கடைசியில் துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் எல்லாம் உன்னிடம் என்று சரணாகதி அடையும். அடுத்தது ஜிக்ஞாசு. உன்னை அறிய வேண்டும் என்பதற்காக நான் உன்னை வழிபடுகிறேன், அந்த பக்தி. அடுத்தது ஞானி. அறிந்த பின்னாலும் நீயும் நானும் ஏகம் என்றாலும் நான் உன்னை வணங்குகிறேன். மாணிக்கவாசகர் சொன்னது போல, மாணிக்கவாசகர் போய் பகவான்கிட்ட கும்பிட்டாராம். கும்பிட்டு சொன்னார், உன்னை கும்பிட்டதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் கும்பிடுகிறேன் அப்படின்னார். என்னையா? அதாவது பிராரப்த கர்மத்தை மாற்றுவதற்கு யாராலும் முடியாது. பிராரப்த கர்மத்தை அனுபவித்தே ஆக வேண்டும். அப்புறம் பகவானை கும்பிடணும். அது வந்து அந்த பிராரப்த கர்மத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியை கொடுக்கும். பிராரப்த கர்மத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை கொடுக்கிறது, அதிலிருந்து வெளிவிடக்கூடிய தகுதியை கொடுக்கிறது. அதனால அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு ஞானி எல்லாரும் பக்தர்கள் தான். அதனால இந்த 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 விஷயங்களை எல்லாம் கேட்டுட்டு உடனே நான் வந்து பிஹெச்டி பண்ணுறேன், நான் வந்து அத்வைதி, இதெல்லாம் எனக்கு ஆகாது அப்படிங்கிறதெல்லாம் வரட்டு வேதாந்தம் சொல்கிறோம். இதுக்கு பேர் தான் வரட்டு வேதாந்தம். அதெல்லாம் இல்லைப்பா. அதனால கர்மம் சுதந்திரம் அல்ல, வாஸ்தவம் தான். கர்மம் நிலையான ஒரு சுகத்தை கொடுக்காது, வாஸ்தவம் தான். கர்மம் நிலையானதல்ல, எல்லாம் ஓகே. இருந்தாலும் கர்மம் இல்லாமல் நீ இருக்க முடியுமா? கர்மம் செய்யாமல் இருக்க முடியுமா? முடியாது. அதுக்கு தான் சொல்ற,
ஹிருதிமதோதகோ பதன காரணம் பலமசாஸ்வதம் கதி நிரோதகம் என்று இரண்டாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார். இரண்டாவது ஸ்லோகத்தில் ஒரு 3 விதமான, எப்படி முதல் ஸ்லோகத்தில் 3 விதமான விஷயங்களை நமக்கு சொன்னாரோ அதுபோல இரண்டாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார், கர்மம் மோட்ச சாதனம் அல்ல. கர்மம் மோட்சத்திற்கு மீன்ஸ் அல்ல. அதனால் ரெண்டாவது, கர்மம் மோட்சத்திற்கு தடைக்கல்லாக இருக்கிறது. மோட்சத்திற்கு சாதனம் இல்லாதது மட்டுமல்ல, மோட்சத்திற்கு தடைக்கல்லாகவும் இருக்கிறது. மூணாவது, வீழ்ச்சிக்கு காரணமாக, நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது என்கின்ற 3 விஷயத்தை இங்கே பகவான் அடுத்தது சொல்றார். கர்மம் ஏன் வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்குது? முதல்ல கர்மம் ஹிருதி மகா உதகம். ஹிருதி என்று சொன்னால் கர்மம். கர்மம் ஒரு பெரிய சமுத்திரம் போன்றது. அந்த சமுத்திரம் போன்றது கர்மம். காரணம் இன்ஃபினிட். அக்னிகோத்திரத்திலிருந்து ஆரம்பிச்சோம்னா ஏகப்பட்டது அஸ்வமேத யாகம் வரைக்கும் நிறைய 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 கர்மங்கள் இருக்கிறது. இந்த கர்மங்கள் எல்லாமே எப்படிப்பட்டது என்று ஆராய்ந்து பார்த்தால் வேதத்தில் என்னென்ன கர்மங்கள் சொல்லி இருக்கிறது என்றால், நித்திய கர்மம், நைமித்திக கர்மம், பிராயச்சித்த கர்மம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நித்திய கர்மம் என்று சொல்லக்கூடியது, நித்திய கர்மம்னா செயல். செயல்னா நித்திய கர்மம்னா பல் தேய்க்கிறது, குளிக்கிறது, அதெல்லாம் இல்லை. வைதீகத்திலே சேர்ந்த நித்திய கர்மம், நைமித்திக கர்மம், பிராயச்சித்த கர்மம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நித்திய கர்மம் என்று சொன்னால் என்னென்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே அக்னிஹோத்திரம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, இப்போ ஒரு சகசநாமம் பண்ணுறது, இதெல்லாம் நித்திய கர்மம். அன்றாடும் நாம் செய்ய வேண்டிய வேதோ நித்தியம் அதீயதாம், பாராயணம் பண்ணுறது, இதெல்லாம் நித்திய கர்மங்கள். அடுத்தது நைமித்திக கர்மம். நிமித்தேன கிருதம் கர்மம் இது நைமித்திகம். ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் அல்லது ஒரு திசை, இந்த மாதிரி பட்சம், தினம், பட்சம், பூர்வம் அப்படின்னெல்லாம் இருக்கு. தினம் செய்யக்கூடியது, வாரத்தில் ஒரு முறை செய்யக்கூடியது, 15 நாட்களுக்கு ஒரு முறை செய்யக்கூடியது, மாதத்துக்கு ஒரு முறை செய்யக்கூடியது, நல்லா நிறைய கர்மங்கள் இருக்குது. இப்போ இந்த கர்மங்கள் எல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது நித்திய நைமித்திக கர்மம். அப்புறம் பிராயச்சித்த கர்மம். பிராயச்சித்த கர்மம் அப்படிங்கிறது நாம் செய்யக்கூடிய பாவங்கள். இந்த பாவங்களை தொலைத்துக் கொள்வதற்காக நாம் செய்யக்கூடிய கர்மங்கள். இது தைத்திரிய உபநிஷத்தில் மிக அழகான ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. மோட்சம் என்பது என்ன அப்படின்னா, பிறவாமை என்பது மோட்சம். இனி பிறவாமல் இருப்பது மோட்சம். இப்போ இனி பிறவாமல் இருப்பது மோட்சம் என்றால் பிறவிக்கு காரணம் என்ன? பிறவிக்கு காரணம் என்ன? கர்ம பலன், பாவம் புண்ணியம். பாவம் புண்ணியம் தான் அடுத்த பிறவிக்கு காரணமாக இருக்கிறது. இப்போ இந்த பாவம் புண்ணியம் இரண்டும் இல்லாமல் செய்துவிட்டால் மோட்சமாயிடுமே, ஆட்டோமேட்டிக்காக மோட்சமாயிடும். இப்போ இந்த பாவ புண்ணியங்கள் இரண்டும் கர்மத்தினாலே இல்லாமல் செய்துவிட முடியும் அப்படிங்கிறது தான் பிராயச்சித்தம் சொல்லியிருக்கு. இப்போ நித்திய நைமித்திக கர்மங்கள் செய்து தினமும் வரக்கூடிய பாவங்கள் அது என்னென்னா, இப்போ அடுப்பு ஏற்றும் போது ஒரு பூச்சி விழுந்துருது, நடக்கும்போது ஏதாவது ஒரு காலில் ஒரு இதாகிடுது, கொட்டாய் விடும்போது கொசு உள்ளே போயிடுது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம், கொசு அடிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பாவங்கள், நித்தியம் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் நித்திய நைமித்திக கர்மங்களினாலே போக்கிக் கொள்ளும். அதே மாதிரி பிதர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை எல்லாம் மாதத்துக்கு ஒரு முறை, வருடத்துக்கு ஒரு முறை செஞ்சு அதையும் சரி பண்ணிடுது. அப்புறம்
இதுவரைக்கும் நான் செய்திருக்கக்கூடிய கர்மங்கள் எல்லாம் போக இனி பாவம் செய்யாமல் இருப்பது, எந்த பாவம் செய்யாமல் இருப்பது. இப்போ சரியா போச்சா? எல்லாம் போயிடுச்சு. எப்படி? அன்றாடம் வரக்கூடிய பாவத்தை நித்திய நைமித்திக கர்மத்தினால ஒழிச்சாச்சு. எப்பாவது வரக்கூடிய பாவத்தை அந்தந்த இது செஞ்சு ஒழிச்சாச்சு. அப்புறம் பிராய்ச்சித்த கர்மங்கள் செஞ்சு நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு இனி பிறவி வராது. ஓகேவா? லாஜிக்கலி சரியா இருக்கா இல்லையா? பிராய்ச்சித்த கர்மம் அதனால தானே வேதம் சொல்லியிருக்கு. இல்லாட்டி ஏன் வேதம் இவ்வளோ தூரம் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்கிறார். இப்போ சங்கராச்சாரியர் கேட்கிறார், அன்றாட செய்யக்கூடிய பாவங்களை ஆகாமிக கர்மத்தினாலே செய்யக்கூடிய பாவங்களை நீ இந்த நித்திய நைமித்திக கர்மத்தினால் ஒழிச்சிடலாம். அடுத்தது பிராரப்த கர்மம். பிராரப்த கர்மம் இனி வராமல் பார்ப்பதற்கு எந்த பாவமும் செய்யாமல் இருந்தோம். சஞ்சித கர்மத்தை என்னப்பா பண்ற? இது ரெண்டும் ஓகே. சஞ்சித கர்மம் ஒன்று இருக்கே. இந்த சஞ்சித கர்மம் என்பது பல கோடி வருடங்களாக என்னைக்கு இந்த ஜீவன் என்பது எடுத்ததோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அத்துணை பிறவிகளிலும் சேர்த்த பாவ புண்ணியத்தினுடைய தொகுப்புக்கு பேர் தான் சஞ்சித கர்மம். அந்த சஞ்சித கர்மத்தை எப்படி நீ போக்குவாய்? முதல்ல இப்ப நீ செய்யறதே பாபமா புண்ணியமா தெரியாது. கிம் கர்ம கிம கர்மேதி கவயோப்பியத்ர மோகிதா. எது சரி எது தவறு, எது பாபம் எது புண்ணியம் என்பதிலேயே நிறைய கன்ஃபியூஸ் இருக்கு. அன்னைக்கு நான் சொன்னது போல பீஷ்மாச்சாரியர் எடுத்த வவ், அந்த வவ்வை அவர் கடைப்பிடிக்க வேண்டிய தன்மை, தர்மத்தை கடைப்பிடிக்க வேண்டிய தன்மையில் அவர் சரியாக இருந்தாரா என்றால் இல்லை. அதனால்தான் அவருக்கு பேரழிவு ஏற்பட்டது. இந்த பிரபஞ்சத்துக்கே இந்த அர்ச்சனாபுரத்துக்கே பேரழிவு ஏற்பட்டது. அதனால எது கர்மம் எது கர்மம் இல்லை என்று தெரிவதே முதல்ல கஷ்டம். இப்போ செய்யறது அப்படி இருக்கிற போது எந்த காலத்தில் என்ன கர்மம் செஞ்சோம், எப்படிப்பட்ட கர்மம் செஞ்சோம் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒன்று தெரிந்தாலும் அதற்கு சரியான முறைப்படி, அன்னைக்கு நான் சொன்னது போல சரியான ஆட்டிடியூடோடு செய்யணும், சரியான பொருள்களை சேர்க்கணும், சரியான மந்திரங்கள் சொல்லணும். இதெல்லாம் இருந்துன்னா தான் அது ஈக்குவல் ஆகும். ரெண்டாவது, நிச்சயமாக பிராரப்த சஞ்சித கர்மத்தினுடைய தன்மையை புரிவது என்பது கடினமானது. எனவே கர்மத்தினால் ஆகாது, கர்மத்தினால் இந்த மோட்சம் என்பதை அடைய முடியாது. அதுதான் ஒன்று. அடுத்தது ரெண்டாவது, கர்மம் என்றாலே பிரவೃತ್ತಿ காரணமாக இருக்கக்கூடியது. மோட்சம் என்பது நிவர்த்தி காரணம். நிவர்த்தி காரணம்னா நேத்தி இதல்ல இது அல்ல இது அல்ல என்று எல்லாம் அனைத்தையும் விட்டு திருப்தியாக இருக்கக்கூடியது, ஆசை விடுத்து திருப்தி அளிக்கக்கூடியது தான் மோட்சம் என்பது. அதை விடுத்து கர்மம் என்பது மேலும் மேலும் நமக்கு சுமையை ஏற்றிக்கொண்டே போவது. எதில் திருப்தி அடைந்திருக்கணும்? இது வரைக்கும் எதை அடைந்து திருப்தி அடைந்திருக்கோம்? எதனாலும் திருப்தி அடைய முடியாது, விஷயங்களினால் திருப்தி அடைய முடியாது. அதனால இந்த கர்மம் வெளிமுகமாகவே நம்மை அழைத்து செல்லக்கூடியது, பிரவೃತ್ತಿ மார்க்கத்தில் போகக்கூடியது தான் கர்மம். அதனால எதை அடைந்தாலும் நமக்கு திருப்தி என்பது ஏற்படாது. காரணம், பகவான் நம்மை அப்படி படைத்து விட்டார். பெரிய துரோகம் பண்ணிட்டார் பகவான் நமக்கு, பெரிய துரோகம். என்னன்னா, பராஞ்சிகாணி வெதன சுயம்பு பராங் பட்சதி நான் அந்தராத்மா. வெளிமுகமாகவே அத்துணை இந்திரியங்களையும் படைத்து விட்டார். ஏதாவது ஒரு இந்திரியம் உள்முகமாக இருக்கிறதா என்றால் இல்லை, அத்துணையும் வெளிமுகமாகவே படைத்து விட்டார். அதனால இந்த ஒவ்வொரு நிமிடமும் பரார்த்தமாகவே வெளிமுகமாகவே போய்கொண்டிருக்கக்கூடியது. அதுல அஞ்ஞானத்தினாலே நம்மை அறிவு மூடப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே
எதை தேடி அடைய வேண்டும் என்பது தெரியாமல் இந்த பஞ்ச இந்திரியங்கள் வழியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய தன்மை ஏற்படுகிறது. யோசித்து பார்ப்பதற்கு கூட நேரம் கிடையாது. இதற்கு மேலே ஒரு விஷயம் இருக்கிறதா என்று யோசிப்பதற்கே நேரம் கிடையாது. அதனால சுகம், இதனால சுகம், இதை அடைந்தால் சுகம், இதை அடைந்தால் திருப்தி, இதை அடைந்தால் நிம்மதி என்று எதையோ தேடி அலைந்து கொண்டிருக்க அழகா சொல்றார். பராஞ்சிகாணி வெதன சுயம்பு பராங் பச்சதி, அதான் பராக் பார்க்கறன்னு சொல்றோம்லே, அதுதான் பராங் பச்சதி தான் அந்தராத்மா. அந்தராத்மா என்று ஒன்று இருக்கிறது என்று தெரிவதே மிக மிக கடினம். அதனால்தான் சொன்னார், மனுஷானாம் சகசிரேசு கச்சித்யததி சித்தையே எததான விசித்தானாம் கச்சித் மாம் பேசி தத்துவதக. ஆயிரம் கோடி மனிதர்கள இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறது என்று தெரிவதே மிக மிக கடினம். அடுத்து தெரிந்தவர்கள சரியான வழியை தேடி வருபவர்கள் அதை விட கடினம். சரியான வழியை தேடி கண்டுபிடித்து விட்டவர்களும் நிலைத்திருப்பது என்பது அதை விட கடினம். இப்படி இத்தனையும் நம்முடைய இந்திரிய வழியாக செல்லக்கூடிய காரணத்தினால் ஏற்படுகிறது. அதனால ஞானம் பற்றி தெரிவது என்பது பெரிய விஷயம். தெரிந்தாலும் அந்த சரியான அந்த பாதையை கண்டுபிடித்து அதில் போவது, விசாரத்துக்கு ஈர்ப்பு வராது. ஞானம் என்பது தெரியும், ஆனால் விசாரம் என்னது கைவல்யம் என்று தெரியாது. தலகலான்னு தான் மோட்சம் வந்துடும், ஞானம் வந்துடும். மலை மேலே இருந்தால் ஞானம் வந்துடும், ஒத்த காலில் நின்றால் ஞானம் வந்துடும். விசாரம் என்னது கைவல்யம், விசாரத்தினால் தான் ஞானம் பெற முடியும் என்பதை தெரிவது ஜிக்ஞாசு. மோட்சார்த்தியிலிருந்து ஜிக்ஞாசுவாக ஆவதற்கு, மோட்சார்த்தி என்றால் மோட்சம் பெறுவதில் ஆசையுடையவர்கள், நாட்டமுடையவர்கள். மோட்சம் பெறுவதில் நாட்டமுடையவர்கள் சாதனமாக ஞானம் இருக்கிறது என்பதை தெரிவது மிக மிக கடினம். எனவே மோட்ச சாதனம் ஞானம் என்பதை தெரிவது மிக மிக கடினம். அதனால் விசாரத்தில் ஈர்ப்பு வருவது என்பது அதைவிட கடினம். இதெல்லாம் நம்முடைய ஆத்ம சாதனையிலிருந்து வெளியே ஈர்த்து கொண்டு செல்லக்கூடியதாக இந்த கர்மம் இருக்கிறது. அப்படி கர்மம் வெளிமுகமாக செல்லக்கூடியது. ரெண்டாவது பதன காரணம். அடுத்தது மோட்சத்திற்கு எதிரி. எப்படின்னா கிருதி மகோ உதகம், மேலும் மேலும் சம்சாரத்திலேயே நம்மை ஈர்த்து கொண்டு செல்லக்கூடிய தகுதி உடையது. அதனால பதன காரணம் கர்மம் மேலும் மேலும் கர்மத்திலேயே எடுத்துக்கொண்டு போகும். இதை செய்தால் பரவாயில்ல, அதை செய்தால் பரவாயில்ல, இதை செய்தால் பரவாயில்ல என்று போய்கொண்டே இருக்கும். எனவே ஞானத்தினுடைய உண்மைத்தன்மையை புரியாமல் நீ எதை செய்தாலும் அந்த கர்மங்கள் வந்து உனக்கு மோட்சத்தை தராது. அது பூஜையாக இருந்தாலும் சரி, தியானமாக இருந்தாலும் சரி, ஜபமாக இருந்தாலும் சரி, இன்னும் என்னென்னமோ இந்த ஆன்மீக சாதனைகள் என்று சொல்கிறோமே, இந்த ஆன்மீக சாதனைகள் என்னுடைய தன்மையை புரியாமல் அதுவே மோட்சம் தரும் என்று செய்து கொண்டிருந்தால் எவ்வளவு செய்தாலும் மோட்சம் என்பதற்கு தடையாக போய்விடும். கடைசியில் இந்த அம்பாளுக்கு கண் இருக்குதா குருடி என்றால் கடைசியாக வரக்கூடிய வார்த்தை. இருக்கிற கொஞ்ச நேரத்தையும் வெறுத்து போய் நாளை மணியும் பூஜாரம் பக்கமே திரும்பாத தன்மை ஏற்படும். அதனால் ஞானம் என்பது ஞானமேவது கைவல்யம், ஞானம்தான் அடிப்படை விஷயம் என்பதை புரியணும். அதே போல பலம் அசாஸ்வதம். மூன்று நிலைகளை பார்த்தோம். ஒன்று வந்து வெளிமுகமாக கதி நிரோதகம். கதி என்றால் மோட்சம், மோட்சத்திற்கு பிரதிபந்தமாக இருக்கக்கூடியது, பதன காரணமாக இருக்கக்கூடியது என்று இந்த கர்மத்தை பார்த்தோம். அடுத்தது ஈஸ்வரார்ப்பிதம் நேச்சயா கிருதம் சித்தசோதகம் முக்தி சாதகம். அப்போ கர்மம் வந்து நமக்கு விஷம். கர்மம் வந்து நமக்கு ஒவ்வொரு நிலையிலும் நம்முடைய மோட்சத்துக்கு காரணமாக இருக்காது. சரி, மோட்சத்துக்கு காரணமாக இருக்காதுன்னு பரவாயில்ல, இப்போ இருக்கக்கூடிய நிம்மதிக்கு காரணமாக இருக்குமானா அதுவும் இல்லை.
இருக்குமா? நிம்மதி எதை அடைந்தாலும் நிம்மதி இல்லை, மேலும் 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 போய்கொண்டே இருக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட கர்மம் இருக்குதே, இது விட்டுடலாமா? கர்மம் பண்ணாமல் இருந்தலாமா? சும்மா இருப்பதே சுகம், அப்படி சும்மா இருக்கலாமா? சும்மா இருக்கலாமா? எப்படி சும்மா இருக்கிறது? பராஞ்சிகானி பெதர்னா சுயம்பு பகவான் படைத்திருக்கிறார், படைக்கப்பட்டது வெளிமுகமாக போய்கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்திலே நாம் வாழ வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும், இந்த 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 பிராரப்தத்தை ஃபேஸ் பண்ண வேண்டும், இத்தனை இருக்கிறதே. அப்போ இதை விடலாமா என்றால் இல்லைப்பா. கர்மம் விஷம் என்றால் விட்டுவிடலாமா இந்த கர்மத்தை என்றால் நம்முடைய இந்திரியங்கள் இந்திரியானை இந்திரிய அர்த்தேசு வர்த்தந்தே இது மத்தான சஜ்ஜதே. இந்திரியங்கள் சும்மா இருக்க மாட்டேங்குது, அதை பார்க்குது, இதை பார்க்குது, வாசனைகள் அதோடு சேர்ந்துக்குது. இப்படி அத்தனைமாக இருக்கிற போது கர்மத்தை விடுவதற்கு வழி கிடையாது. கர்மம் செய்தே ஆக வேண்டும். பிறந்த ஒவ்வொருவரும் கர்மத்திலிருந்து விடுபடுவது என்பது நடக்காது. கர்மத்தை செய்தே ஆக வேண்டும். அப்போ கர்மத்தை செய்துதான் ஆக வேண்டும். கர்மம் விஷம், கர்மம் பதன காரணம், கர்மம் மோட்சத்துக்கு தடை என்றெல்லாம் சொல்லிட்டு அப்போ என்னதான் பண்ணுறது? பிறந்து என்னதான் பண்ணுறது? என்ன வழி சொல்றார்? ஈஸ்வரார்ப்பிதம் நேச்சயாக்கிருத்தம் சித்த சோதகம் முக்தி சாதகம். அருமையான டெக்னிக் பகவான் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஈஸ்வர அற்பிதேன, நீ செய்கின்ற செயலை ஈஸ்வர அற்பிதமாக செய். அதுதான் அன்னைக்கு நம்ம பார்த்தோம். தமிழ்நாட்டில் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இது, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. பலனை எதிர்பார்க்காமல் மந்தோபின பிரவர்த்ததே. ஒரு மடையன் கூட பலனை எதிர்பார்க்காமல் ஒரு வேலையை செய்ய மாட்டோம். இப்போ பகவான் 18 சாப்டர் பகவத்கீதை சொல்றார். 2வது அத்தியாயத்திலேயே கீதை முடிஞ்சிருச்சு, உபதேசம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் எதுக்கு மறுபடியும் 16 சாப்டர் சொன்னார்? எதற்கு சொன்னார்? அசோச்சான் அன்வசோச்சத்துவம் பிரஜாவாதாம்ச பாசதே கதாசூன அகதாசூச்ச நானு சோச்சந்தி பண்டிதா. கீதையே முடிஞ்சிருச்சு, ஒரே ஸ்லோகத்தில் கீதை முடிஞ்சிருச்சு. அப்புறம் எதுக்கு இந்த 18 அத்தியாயத்தை சொன்னார்? அர்ஜுனன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. கரெக்டுங்களா? அர்ஜுனன் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு பகவானுக்கு இருந்ததுனால் சொன்னார். கரெக்டுங்களா? அப்போ எதிர்பார்க்காமல், பகவானே எதிர்பார்ப்பில்லாமல் செய்ய முடியாத போது நானும் நீங்களும் எப்படி பலனை எதிர்பார்க்காமல் காரியம் செய்ய முடியும்? அப்போ என்ன அர்த்தம்? அதான் சொல்றார், ஈஸ்வரார்ப்பிதம் நேச்சையார்ப்பிதம். ஈஸ்வர அற்புதமாக உன்னுடைய கடமைகளை நீ செய். அதான் சொல்றார். ஈஸ்வரார்ப்பிதம் அப்படின்னா என்ன? எப்படி ஈஸ்வரார்ப்பிதமாக செய்ய வேண்டும்? அன்னைக்கு நம்ம பார்த்தோம் இன்ட்ரடக்ஷன்ல. ஒரு பலனை செய்கின்ற போது 3 விதமான ஒரு கர்மத்தை செய்கின்ற போது 3 விதமான பலன்கள் வரலாம். இது நியதி, இயற்கையினுடைய நியதி. ஒன்று நீங்கள் செய்வதை எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய லாபம் வரலாம், அல்லது எதிர்பார்த்த லாபம் வரலாம். எதிர்பார்த்ததற்கு எதிர்மறையாக போகலாம். 3 விதமான பலன்கள் தான் வரும். எப்படின்னா, இங்கிருந்து பொள்ளாச்சி போகணும்னு சொல்லி கீழே இறங்குறோம், பஸ்ஸுக்கு போகலான்னு சொல்லி போகிறோம். போகிற போது சரியான நேரத்தில் சரியாக போய் பஸ்ஸில் சேர்ந்துட்டோம். இது ஒரு விதமான பலன். 2வது பலன் இங்கேருந்து கீழே இறங்குற போது ஒருத்தர் காரில் வர்றார், பொள்ளாச்சி தான் போகிறோம் வர்றீங்களா, கூட கூட்டிகிட்டு போயிடுறார். இது எதிர்பார்த்ததை விட முதல்ல எதிர்பார்த்த பலன். 2வது எதிர்பார்த்ததை விட அதிக லாபமான பலன். இன்னொருத்தர் வேகமாக போகிறார், போய் பஸ்ஸை பிடிக்கலான்னு போகும்போது பஸ் போயிடும், ஜஸ்ட் மிஸ். இது ஒரு பலன். அடுத்தது பஸ்ஸை பிடிக்கலான்னு வேகமாக போகிறார், ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறார், பொள்ளாச்சி போயில ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறார். இப்போ இந்த 4ல் எது வேண்டும் என்றாலும் நடக்கலாம், இதை யாரும் தவிர்க்கவே முடியாது. ஸோ கர்மத்தினுடைய நிலைப்பாடு இதுதான்.
என்று அறிந்து அந்த கர்மத்தை செய்து அந்த கர்மத்திலே எதிர்வினை எப்படி வருகிறதோ அதற்கு தக்கபடி அதை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். எது வருகிறதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி அன்னைக்கு நான் சொன்னது போல திருப்பதியிலிருந்து ஒருத்தர் தங்க காயின் ஒன்று கொடுத்து கனகாபிஷேகம் செய்தேன், இந்தாங்க பிரசாதம் என்று சொன்னால் வாங்கிக்கணும், பக்தியோடு சிரத்தையோடு வாங்கிக்கணும். இன்னொருத்தர் காஞ்சி போன ஒரு துளசியினுடைய நுனியை கொண்டு கொடுக்குறார், அதை எப்படி வாங்குவோம்? அது தங்க காசு, ஒரு ரொம்ப வேல்யூ கொடுத்து வாங்கணும். இது காஞ்சி போன தலை, ஒரு வேல்யூ இல்லாமல் அது தூசின்னு பார்ப்போமா? பக்தி என்கின்ற ஒன்று தங்கத்தையும் அந்த காய்ந்து போன நுனி துளசியும் ஒன்றாக ஆக்கிவிட்டது. அதே ஆட்டிடியூடோடு தான் வாங்குறோம். அந்த துளசி இலையையும் காய்ந்த துளசி இலையும் அதே ஆட்டிடியூடோட பகவானிடமிருந்து நேரடியாக வந்தது என்று வாங்கி, அதுபோல தான் வருகின்ற பலன்களை ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றது தான். அதே போல பிறவியிலேயே நமக்கு அஞ்ஞானம் என்பது இருந்ததால் தான் பிறந்திருக்கும். இந்த அஞ்ஞானம் என்பது ஈர்ப்புகளோடு கூடியதாக இருக்கிறது. இந்த ஈர்ப்புக்கள் ஆசை என்கின்ற ஒரு 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 கோட்டட் ஆசை என்கின்ற தன்மையை பூசியதாக இருக்கிறது. அந்த விருத்தி தான் நம்முடைய மனதிலிருந்து வெளியாகும். நம்முடைய மனதிலிருந்து வாசனைகளினுடைய காரணமாக ஆசை என்கின்ற தன்மையோடு கூடி வெளியே வருகிறது. எனவே இந்த ஆசை இருக்கிற வரைக்கும் நமக்கு கர்மம் என்பது போகாது. போகுமா? ஆசை இருக்கிற வரைக்கும் கர்மம் என்பது போகாது. சரி, எந்த கர்மத்தினால் இந்த ஆசையை பூர்த்தி பண்ண முடியும் என்றால் அதுவும் முடியாது. அப்போ என்னதான் பண்ணுறது? அதுதான் சொல்கிறார், இந்த ஆசை என்பது தூண்டிக்கொண்டே இருக்கிறது. தூண்டுகின்ற வரை காமம், காமத்திற்கு செயல், செயலுக்கு பலன், இப்படி இது போய்கொண்டே இருக்கிறது. அதனால அவித்யா காமம் கர்மம், அவித்தை காமம் கர்மம் என்பதுதான் நம்முடைய பிரவൃத்திக்கு காரணமாக இருக்கிறது. அதனால இந்த தன்மையை எப்படி மாற்றுவது என்று பார்த்தால் பகவான் ஒரு அருமையான ஐடியா கொடுக்கிறார். எப்படின்னா, இந்த பாம்பு கடித்தால் விஷமா அல்லவா? பாம்பு விஷம். இப்போ இந்த பாம்பு விஷத்தை போக்குவதற்கு மருந்து என்ன? பாம்பு கடிச்சா விஷம் வந்துருக்கு. இந்த பாம்பு கடிச்சா அதுக்கு மருந்து என்ன? பாம்பு விஷத்தையே எடுத்து அதையே பதப்படுத்தி அந்த பாம்பு கடிக்கு இது மருந்தாக கொடுக்கிறார். அதுபோல கர்மத்தையே எடுத்து கர்மத்தை தவிப்பதற்கு ஒரு அருமையான ஐடியா கொடுக்கிறார் பகவான். இது ஈஸ்வரார்ப்பிதம் நான் இச்சையா கிருதம். அப்படி அந்த கர்மத்தை ஈஸ்வரனுக்கு அற்புதமாக செய்து கர்மத்தை கர்ம யோகமாக மாற்றிக்கொள்ளுங்கள். கர்மத்துக்கும் கர்ம யோகத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். கர்மம் அவித்யா காமத்தினால் வந்தது கர்மம், அறிவினால் ஏற்பட்டு சரணாகதியோடு வந்தது கர்ம யோகம். இதான் கர்மத்துக்கும் கர்ம யோகத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இதில் 3ஆம் அத்தியாயத்தில் ரொம்ப அருமையாக இந்த கர்ம யோகத்தை பற்றி பகவான் ரொம்ப செய்கிறார், ரொம்ப விளக்கமாக சொல்கிறார். ஈஸ்வர அற்புதமாக கர்மத்தில் 2 விதமான கர்மங்கள் இருக்கிறது என்று பகவான் கீதையில் சொல்றார். ஒன்று சகாம கர்மம், காமத்தோடு கூடிய கர்மம். இன்னொன்று நிஷ்காம கர்மம், நிஷ்காமிய கர்மம். இப்போ நிஷ்காமிய கர்மம், சகாமிய கர்மம் என்கின்ற 2 விதமான கர்மங்கள் நம்முடைய பிரவൃத்தியில் இருக்கிறது. அதில் சகாம கர்மம் என்பது லோகாயதனமாக முக்கியத்துவம் கொடுப்பது. எனக்கு இருக்கக்கூடிய எனக்கு அந்த வசதி வேண்டும், பொருள் வேண்டும், பொன் வேண்டும் என்று லோகாயதன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்கின்ற பூஜை. அதே பூஜை
அதே ஜபம், அதே இது எல்லாம் அதுதான். ஆனால் பிரதானமாக அங்கே எதை கொண்டிருக்கிறோம் என்றால் லோகாயத்தன லாபத்திற்காக செய்கின்றோம். அப்போ நிஷ்காமம் அப்படின்னா என்னன்னா சொல்றார், ஆன்மீக பலன்கள், ஆன்மீக பலனுக்கு முக்கியத்துவம் அளித்து நீ இதே கர்மத்தை செய்கின்ற போது உனக்கு ஆன்மீக லாபமும் ஏற்படுகிறது, உன்னுடைய தன்மைக்கு தக்கபடி லோகாயதன பலன்களும் ஏற்படுகிறது. அதனால இந்த அந்தக்கரண சுத்திக்காக அதே காரியத்தை நீ செய்கின்ற போது உனக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்கிறது. எப்படின்னா லோகாயதன லாபம், அதே போல ஆன்மீக லாபம், ரெண்டும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அதனால இந்த நிஷ்காம கர்மம் அப்படிங்கிறதுடைய விளக்கம் நம்ம முன்னால பார்த்துருக்கோம். பஞ்சமகா யஜ்ஞம் வேதம் நமக்கு ஒவ்வொரு 4 விதமான ஆசிரம தர்மங்களை சொல்லி, ஆசிரம தர்மங்கள் ஒன்று பிரம்மச்சரியம், ரெண்டாவது கிரகஸ்தர்கள், அடுத்தது வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்கின்ற 4 விதமான ஆசிரம தர்மங்கள் சொல்லப்படும். பாருங்க எவ்வளவு ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர், சனாதன தர்மம் எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்குன்னு பாருங்க. இந்த முறைப்படி நடந்தால் வாழ்க்கையில் ஹார்மனி மாறாமல் ஆனந்தமாக போக முடியும். அதான் சனாதன தர்மத்தினுடைய உன்னதமான தன்மை. பிரம்மச்சரியம் என்பது படனம் பாடனம், படிப்பதை தவிர வேறு எதுவும் அவருக்கு கமிட்மெண்ட் கிடையாது. அதுதான் 3 பெரிய நூல் போடுறோம். இதுக்கு ஆசிரமத்துக்கு போகும்போது, வேத பாடசாலைக்கு போகும்போது முப்பெரிய நூல் போடுவாங்க, உபநயனம் செய்வாங்க. அது ஈஸ்வரன், குரு, சாஸ்திரம், இந்த 3ஐ தவிர எனக்கு கமிட்மெண்ட் எதுவுமே கிடையாது என்கின்ற ஒரு வௌவை எடுத்து அங்கே போடுறாங்க. 3 முடி 3 நூல் போட்டு. அப்போ அந்த பையனுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூட் சேஞ்ச். அதற்கு முன்னால் பாருங்கள், இன்னும் அது பேசிகிட்டே போகலாம். அங்கே கொண்டு போய் விடுறதுக்கு முன்னால் என்ன குமார போஜனம் என்கின்ற ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. அது என்னன்னா, அம்மாவனுடைய மடியில் உட்கார வைத்து அம்மா அந்த பையனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு, அதோட இனிமேல் இந்த மடியில் உட்கார வேலையெல்லாம் முடிஞ்சதப்பா, இனி உனக்கு அடைக்கலம் குருகுலம் என்று அப்போ அந்த பையனுக்கு வீட்டின் மேல் இருக்கக்கூடிய பந்தம் என்பது மாறுவதற்குண்டான ஆட்டிடியூடை இந்த சம்பவம் கொடுக்குது. குமார போஜனம். அடுத்தது அங்கே போன உடனே உனக்கு சாஸ்திரம், குரு, கடவுள், இந்த 3 தான் என்கின்ற அடுத்த ஆட்டிடியூடு கொடுக்குறது. அதே போல அடுத்தது கிரகஸ்தாசிரமம். கிரகஸ்தாசிரமத்தில் பஞ்சமகா யஜ்ஞம் என்று சொல்லக்கூடிய 5 விதமான கடமைகளை நமக்கு சொல்லுகிறது. ஒன்று பூத யஜ்ஞம். பூத யஜ்ஞம் என்பது இயற்கைக்கு நாம் செய்யக்கூடிய சேவை, இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்பது. அடுத்தது தேவ யஜ்ஞம். தேவர்கள், நம்முடைய குலதெய்வம், கிராம தெய்வம் போன்ற இவைகளுக்கெல்லாம் வழிபாடு செய்யும். அடுத்தது பித்ருயஜ்ஞம். பித்ருயஜ்ஞம் என்பது நமக்கு இந்த அதிகாரி சரீரத்தை கொடுத்த நம்முடைய முன்னோர்களுக்கு நிச்சயமாக நாம் கடமைகளை ஆற்ற வேண்டும், சாத்தம் செய்ய வேண்டும். அது ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. இப்போ இங்கே எங்கேயோ இறக்கிற எள்ளும் தண்ணியும் எங்கே இருக்கோன்னு தெரியாத ஒரு இடத்துல போய் எப்படி அவங்களுக்கு சேரும் என்கின்ற ஒரு கேள்வி. கரெக்டுங்களா? நம்ம இங்கெங்கேயோ செய்கிறோம், அவரை பார்க்கறதில்ல, எங்கேயோ ஒரு மரத்துக்கடியில் நதிக்கடையில் உட்காந்து செய்கிறோம், இது எப்படி அங்கே போகுது என்கின்ற ஒரு கேள்வி மகா பெரியவர் மிக அழகாக இதற்கு ஒரு பதில் கொடுத்துருக்கார். இங்கிருந்து உன்னுடைய பையனுக்கு, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் அனுப்புகிற, இந்த பணம் எப்படி போய் சேர்கிறது? அங்கே அவங்க புழங்குற பணம் டாலர், இங்கே நீ புழங்குற பணம் ரூபா. இந்த ரூபாய் எப்படி அங்கே போய் டாலராக சேர்ந்தது
அப்போ அதுக்குன்னு ஒரு ஹார்மனி இருக்கிறது, அதற்கு என்று ஒரு நியதி இருக்கிறது, வழிமுறை இருக்கிறது. அந்த வழிமுறைப்படி அதுபோல் எப்படி மாறி சேருகிறதோ அதுபோல தாப்பா நீ இங்கே செய்கின்ற அந்த சிராத்தமானது அவர்களுக்கு போய் சேருகிறது. அதனால பித்ரு யஜ்யம். இப்போ என்னென்ன பார்த்தோம்? பூத யஜ்யம், தேவ யஜ்யம், பித்ரு யஜ்யம், ஆத்ம யஜ்யம். மிக 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 முக்கியமானது. இந்த ஆன்மீகவாதிகள் வேதாந்திகளுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தேக அபிமானம் விட்டுட்டேன், எனக்கு இனிமேல் தேகத்தை பற்றி கவலை இல்லை, எது எப்படியானாலும் பரவாயில்ல, மருந்து சாப்பிட மாட்டேன், அது இதுன்னெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. தேகோ தேவாலய புரோக்தர். இந்த தேகம் தெய்வம் இருக்கக்கூடிய இடம். இந்த தேகம் அதிகாரி சரீரம் இல்லாவிட்டால் உனக்கு மோட்சம் கிடையாது, எந்த பதவியும் கிடையாது. அதனால தேகத்தை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆத்ம யஜ்யம். நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அதனால ஆத்ம யஜ்யம். அடுத்தது ஞான யஜ்யம். ஞான யஜ்யம் என்பது இது போன்ற சத்சங்கங்கள் எல்லாம் செய்யறதுக்கு, கோவில்கள் கட்டுவதற்கு, இதெல்லாம் நம்மால் முடிந்ததை உதவி செய்வது, சத்சங்கங்களை பெருக்குவது, நிறைய சத்சங்கங்களை உண்டு பண்ணி இந்த ஞானத்தினுடைய தன்மையை பரப்புவது. அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. அது ரிஷிரணம். ரிஷிகள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மகத்தான இந்த வித்தைக்கு அவர்களுக்கு நாம் செய்கின்ற நன்றி கடன். அதுதான் இந்த யஜ்யம். இப்படி இந்த 5 விதமான யஜ்யங்களை தான் சொல்றார் நிஷ்காமிய கர்மம் என்று. குழந்தைகளை சரியாக பராமரிக்க வேண்டும், நம்மை பார்த்து கொள்ள வேண்டும், இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டும், அதே போல எளியவர்களுக்கு உதவ வேண்டும், தெய்வ காரியங்களை செய்யணும். இந்த ஞான யஜ்யம் நடப்பதற்குண்டான வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்று நிஷ்காமிய கர்மமாக இதை நாம் செய்கின்ற போது ஹார்மனி மாறாமல் இருக்கும். ஏங்க, நிஷ்காமிய கர்மம்னா காமமே இல்லாமல், எந்த விதமான ஆசையும் இல்லாமல் செய்வதென இல்லை, கடமையாக செய். நீ எதை ஆசையாக செய்யோ அதை கடமையாக செய். கடமைக்கும் ஆசைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம். குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்பது கடமை, அதே சமயத்தில் குடும்பத்துக்கு கோடி கோடியாக சேர்த்து வைக்கணுங்கிறது ஆசை. குடும்பத்தை கரெக்டாக பாதுகாக்கணும். மனைவிக்குண்டான தகுதியை கொடுக்க வேண்டும். அந்தந்த ஸ்லாட் என்ன அருமையாக சொல்லியிருக்கு. அந்தந்த இடத்துல அதை உன்னுடைய ஸ்லாட் என்ன, இந்த பிரபஞ்சத்தில் உன்னுடைய ஸ்லாட் என்ன, உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய ஸ்லாட் என்ன, இந்த நாட்டுக்கு உன்னுடைய ஸ்லாட் என்ன என்று நம்முடைய இருப்புத்தன்மை இந்த அத்துணை நிலைகளுக்கும் எதற்காக என்பதை புரிந்து கொள்ளும். அதுக்கு மேலே நீ எதை செஞ்சாலும் ப்ராப்ளம். உன்னுடைய குடும்பத்தில் நீ உன்னுடைய தரம் என்ன, உன்னுடைய கடமை என்ன, அதை மட்டும் செஞ்சுட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. எல்லாத்துலேயும் மோக்கணம் வச்சா ப்ராப்ளம். அதுதான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன். இப்படி அனைத்துமாக பஞ்ச மகா யஜ்யம் என்று இந்த சகாமிய கர்மத்திலிருந்து நிஷ்காமிய கர்மமாக நாம் இந்த பஞ்ச மகா யஜ்யங்களை செய்கின்ற போது நமக்கு கிரீடு இல்லாமல் போகும், நமக்கு பேராசை இல்லாமல் போகிறது. அதனால் வரக்கூடிய பலன்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி என்பது ஏற்படுகிறது. ரொம்ப அழகாக ரமண மகர்ஷி மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் சொல்கிறார். அதனால் ரமண மகர்ஷி வேத அந்தமும் இரண்டுமே உபயோகப்படக்கூடியது, இரண்டுமே மிக மிக முக்கியமானது
இதை தள்ளிவிட்டு அதை தள்ளிவிட்டு இது என்கின்ற தன்மை கிடையாது என்று மிக அழகாக வேதம் ஆணத்தக்கியம் அல்ல, வேதம் வேஸ்ட் கிடையாது, எந்த பகுதியை எடுத்தாலும் அதற்கு ஒரு தகுதி இருக்கிறது என்பதை மிக மிக அழகாக எடுத்து சொல்கிறார். அதே போல வேதத்தினுடைய தாத்பரியங்கள் அத்தனையும் எடுத்து சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டை ஆராய்ந்து பார்க்கிற போது ஒரு ஃபுல் அண்ட் கம்ப்ளீட்டாக பகவான் விளக்கம் கொடுக்கிறார், அத்துணைக்கும் விளக்கம் கொடுக்கிறார். ஈவன் ரமண மகரிஷியினுடைய ஃபாலோயர்ஸே இதை புரிந்து கொள்ளாமல் நீ வேதம் படிக்க வேண்டாம், வேற புத்தகங்கள் படிக்க வேண்டாம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். எப்போ நீ இதை ரெஃபர் பண்ணுறையோ அப்போ தான் அந்த விலாசமான தன்மை புரியும். வேதத்தினுடைய அத்துணை நிலைப்பாட்டுகளையும் எப்படி பகவான் உள்ளடக்கி மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார் என்ற தன்மை அங்கே புரியும். எனவே ரமண மகரிஷி மிக அற்புதமாக நமக்கெல்லாம் தெளிவாக இன்னும் போக போக ரொம்ப அற்புதமாக இருக்கும். பூர்ணமிதம் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.